நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த ஊழியத்தின் பொழுது அவர் இருந்த கடைசி வாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் இந்த உலகத்துக்கு? சத்தமாக சொல்லணும். கரெக்டாக சொல்கிறீங்க, நான் சத்தமாக சொல்லணும். சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறீங்க. நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்து வெறும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தாரா, இல்லை வேறு எதுக்காக வந்தார்? வெரி குட். பலருக்கு மார்க்கு 10:45 படிங்க. மார்க்கு 10:45 படிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுப்பதற்காக வந்தவர். என ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. எவனாவது தான் பாவம் செய்தாலோ குற்றம் செய்தாலோ, அதுதான் கடைசி கிளாஸில் பார்த்தோம், எப்படி வந்து இயேசு ஐவகை பலிகளை நிறைவேற்றினா அந்த ஐவகை பலிகளில் சர்வாங்க தகனம் இருக்கிறதுலே கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லி கொடுத்தேன். யூதர்கள் தேவதூஷணம் செய்தவர்களை கல்லெறிந்து கொன்றார்கள். அவர் மேலே பாவம் எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிற்கக்கூடாது. நிற்காம அவருடைய ரத்தம் சிந்துனால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லை எனும் பிரமாணத்தின்படி அவருடைய உடலில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவர் செத்தார். அதுதான் மெயின் திங். அப்படி சாகிறதுன்றது சிலுவை மரணத்தினால் மட்டுமே முடியும். ஏரோது வந்து இவரை குற்றவாளி என்று தீர்த்திருந்தானால் ஏரோது கிட்டக்கும் போய் நிற்கிறாரு. ட்ரையலில் முதல்ல பிரதான ஆசிரியர்கள் மரணத்துக்கு தீர்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா பிலாத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. பிலாத்து ஏரோதுட்டு அனுப்புகிறான். ஏரோது ஒருவனை கொலை செய்ய வேண்டும் என்றால் எப்படி கொலை செய்வான்? அக்காலத்திலே பட்டயத்தினாலே கொலை செய்தல், கழுத்தை வெட்டி கொலை செய்தல், பட்டயத்தினாலே கொலை செய்தல்னா சிரச்சேதம் செய்யப்பட்டவர். ஏரோது இன்னொருத்தர் சிரச்சேதம் செஞ்சிருக்கான். யார? யோவான்ஸ் நான் நகரேன். சரியா? அப்படி பண்ணால் ரத்தம் முழுமையாக வெளியேறாது. ரத்தம் சிந்தினால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுடைய ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை இப்படி கிழிச்சு போட்டு எல்லா பாவமும் மன்னிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வந்திருக்காது. அது தேவ நீதி கிடையாது. சனிக்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டது வெள்ளிக்கிழமை. அதுக்கு முந்தின சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை சூரிய அஸ்தமனம் வரை சபாத், ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் இயேசு எரிகோவில் இருக்கிறார். மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தில் அதை பற்றி தெளிவாக இருக்குது. மார்க்கு 10:46 வரும். எரிகோவுக்கு வந்தார்னு இருக்கும். எரிகோவுக்கு வந்தார். அதிலிருந்து அவர் எரிகோவுக்கு வர்றது பர்த்திமேயுவுக்கு சுகம் கொடுக்கிறது. அவர் எரிகோவுக்கு வருவது பர்த்திமேயுவுக்கு சுகம் கொடுக்கிறது. இது நடந்து பர்த்திமேயுவுக்கு சுகம் கொடுத்தது வாரத்தின் முதல் நாள். பர்த்திமேயுடைய கண் பார்வையை அவர் கொடுத்தது கடைசி வாரத்துடைய ஆரம்ப. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் டேஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி இஸ் ஹீலிங் பர்த்திமேயஸ். ஓகே, பாருங்க, லாஸ்ட் வீக் ஹோலி வீக்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டேலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க.
அவர் இருந்தது எப்போ? வெள்ளிக்கிழமை. அப்படின்னா முந்தின சாட்டர்டேலேருந்து எடுக்கணும். அப்போ தான் 1 வீக் ஆகும். அவங்களுக்கு எங்கே இருந்தாருன்றது ஒரு இன்க்ளூடிங் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாரும் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டாக முதல்ல எடுத்தோன்னு ஓசன்னா ஞாயிறு தான் எடுப்பாங்க. தப்பு. அதை முதல்ல எரிகோவில் வந்துட்டார். கலிலேயாவிலேருந்து எரிகோவுக்கு வந்துட்டார். இயேசு வந்துட்டார். இயேசு வந்துட்டு அவர் எரிகோவிலேருந்து புறப்படும் பொழுது பர்த்திமேயுக்கு சுகம் கொடுத்துட்டு போகிறார். எருசலேமை நோக்கி போகிறாரு. எருசலேமை நோக்கி போகிட்டு பெத்பெகேயு பெத்தானியா அப்படின்னு 2 ட்வின் கிராமங்கள், எப்படி வந்து தலியும் அத்தல்வாடியும் இருக்குதோ அந்த மாதிரி. ஓகே, இல்லை பெத்ஃபகே அப்படின்னா அத்தியின் வீடுன்னு அர்த்தம். என்ன வீடு? அத்தியின் வீடு. இந்த பெத்பகே பெத்தானியாவுக்கு வராரு. பெத்தானியில் யார் இருந்தா? லாசரு, மார்த்தாள், மரியாள். ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்தோன்னு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடணும். 2 சீஷர்களை கூப்பிடுறாரு. பெத்பகேவுக்கு போங்க, அந்த கிராமத்துக்கு போங்க. கிராமத்துக்கு போயிட்டு கழுதை குட்டி கட்டியிருப்பாங்க, 2 எடுத்துட்டு வாங்க, கூப்பிட்டு வாங்க. எவனா கேட்டான்னா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அங்கே பாருங்க, அவர் யெஷுவாவுக்கு வேணும், இயேசுவுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்ல, ஆண்டவருக்கு வேணும், அடோனாய்க்கு வேணும் அப்படின்னா அந்த டைமில், அது பஸ்கா டைமில் ஆண்டவருக்கு வேணும்னா எதை வேணாலும் கொடுத்துருவாங்க யூதர்களுடைய வழக்கம். அது கழுதை என்பது ஒரு லக்ஸூரியஸ் அனிமல். எவ்வளோ பேருக்கு தெரியாது? மாடு, ஆடு காமன் டொமஸ்டிக் அனிமல். கழுதைன்றது ஒரு லக்ஸூரியஸ் அனிமல். இயேசு தன்னுடைய ஊழியத்தை கால்நடையாக நடந்து சென்று செய்தார். தெரியுமா? அது அவர் கழுதை யூஸ் பண்ணது ஒரே ஒரு இடத்துல தான், இந்த இடத்துல மட்டும்தான், கடைசி வாரத்தில் மட்டும்தான். அந்த டைமில் கழுதை இருந்தது, குதிரை இருந்தது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரதங்கள் இருந்தது. ரதங்கள்லாம் வந்து தெபோரா காலத்துலேருந்தே இருந்தது. தெபோரா காலத்தில், பார்வோன் காலத்துலலாம் இருந்தது ரதம். அவர் ரொம்ப எளிமையான மனுஷனாக இயேசு வந்தார். அது புரிஞ்சுக்கணும். எளிமையான மனுஷனாக அவர் எப்படி நடந்து திரிந்தார். அவர் நடந்து திரிந்தார். இயேசு தன்னுடைய ஊழிய காலம் எல்லாம் காலால நடந்து திரிந்தார். சரியா? அவர் இந்த ஓசன்னா ஞாயிறன்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு மக்கள் அவரை ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி வரும்பொழுது மட்டுமே கழுதையில் போனார். சரி, எவ்வளோ பேர் மாடை வந்து உழுவதற்கு ட்ரெயின் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க? காளையை பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்தது இல்லை. காளையை உழுவுறதுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. கட்டி வச்சுட்டு வெறும்னு எடுத்துகிட்டு போவாங்க, நுகத்தை போட்டு. நுகம்னா தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பண்ணுவாங்க. இதே போல் கழுதையும் ஒருவர் மேலே ஏறி அமர்ந்து பிரயாணிப்பதற்கு ட்ரெயின் பண்ணப்பட வேண்டும். ட்ரெயின் பண்ணலன்னா அது அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், மேலே உட்காந்தோன்னு கீழே தள்ளி விட்டுரும். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? ஒருவரும் ஏறப்படாத கழுதைன்னு இருக்குது. ஒருவரும் ஏறப்படாத கழுதை மேலே இயேசு உக்காந்தாருன்னா என்ன ஆகும்? ஒருவரும் ஏறப்படாத கழுதை எப்படி செஞ்சதோ அதுதான் செஞ்சுருக்கோம். அது கரெக்டு தானே? அங்கேயும் ஓடி இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்குள்ள சீஷர்களுக்கு ஒரு பாடாக இருந்திருக்கும்.
வேறு ஏதாவது கழுதி கேட்கக்கூடாதா? நீயே சொல்கிறவர் எதுக்காக இந்த மாதிரி கழுதியை வந்து இது பண்ண வைக்கிறார் நம்மளை அப்படின்னு ஆயிருக்கும். எருசலேம் முழுக்கவே வந்து எவன்டா அவன் ஒரு கழுதியில் வர்றது, யார் இவர்? நீங்கள் படிக்கும்போது யார் இவர்? இவர் கலிலேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசியானவர் அப்படின்னு. எவன்டா அவன்? கழுது அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது, நடுவில் வந்து ஓசந்தான்றானுங்க அவனுங்க. இப்படி தான் கேட்டிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போது ஷெலோமித்து பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுற மாதிரி. ஷெலோமித்து பிஎம்டபிள்யூ கார் ஓட்டுனா எப்படி ஓட்டுவா? காராக இருக்காது, அவ்வளோதான். காரு அவன் ஓட்டி முடிச்சதுக்குமா தகர டப்பாவாக இருக்கும். என்ன ஷெலோமித்து கரெக்டு தானே? ஏன்னா கார் ஓட்ட தெரியாது உனக்கு, அவ்வளோதானே? கரெக்ட் தானே? நான் உண்மையில் தப்பு இல்லை. கார் ஓட்ட உனக்கு தெரியாது, லைசன்ஸ் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் ஓட்டுற. லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்குமா பயம் இருக்கும். மாமா கார் எடுக்கிறதுக்கே பயமா, ஆல்டோ எடுக்கிறதுக்கே பயமா நம்மளுக்கெல்லாம். பிஎம்டபிள்யூ உட்காரோமா? ஏன் கழுதையில் வந்தார்? எல்லாரும் உங்களுக்கு வந்து சகரியா 9:9 எடுத்து வந்து கொடுத்தாங்களா இன்றைக்கி சர்ச்சில்? சகரியா 9:9 எடுத்து வந்து கொடுத்தாங்களா? உங்களுடைய ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதியின் மேலும் கழுதியின் மரியின் மேலும் வருவார் அப்படின்ற நிறைவேறத்துக்காக அப்படின்னு. சமாதான காலத்தில் ராஜாக்கள் கழுதைகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் பிரயாணித்தார்கள். எழுவருக்கு தெரியும். யுத்த காலத்தில் அவர்கள் குதிரைகளில் பயணித்தார்கள். சாலமோன், தாவீது சாலமோனை ராஜாவாக ஏற்படுத்துகிறான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதியின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கிறவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். எது மேலமா வரா? கோவில் இருக்கிறது. அவனுக்கு இல்லாத குதிரையா? சாலமோன் தாவீதுக்கு இல்லாத குதிரையா? ஏன் கோவில் இருக்கிறது? ஏன்னா சமாதான காலம். நம்முடைய இயேசு சமாதான கர்த்தராக இருக்கிறார். அதில் சாந்த குணமுள்ளவராய் அப்படின்னு இருக்கா? சாந்த குணமுள்ளவராய் உள்ளே போகிறாரு, ஆலயத்தை க்ளீன் பண்ணுறாரு, காசுக்காரர் பலகையெல்லாம் தட்டி விட்றாரு. சாந்த குணமுள்ளவர் பண்ணுற காரியம் அது. நீங்கள் இப்போ போகிறீங்க, அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கிற பிள்ளைங்களாம் அச்சு கிளப்பி எழுப்பி விட்றீங்க. ஏன்று சாந்த குணமுள்ள உலகம் பண்ணுறது அது. எக்ஸாம் இருக்குது, படிக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியாயமா பண்ணுறது நியாயம். ஆனால் சாந்த குணம் இல்லை. சாந்த குணம் என்ன பண்ணோம்? எக்ஸாமுக்கு படிங்கப்பா சொல்லி பாருங்களேன். எக்ஸாமுக்கு படிங்கப்பா அப்படின்னு யாராவது படிக்குங்க? யாராவது படிப்பாங்களாப்பா? எக்ஸாமுக்கு படிங்கப்பா. சாந்த குணமாக சொல்கிறேன்னு என்ன? ஆனால் சாந்தம்ன்றது ஆவியின் கனியில் ஒன்று. இப்போ எப்படி தான் சாந்தத்தை கொடுக்குறது? சமாதான கர்த்தராக அவர் இருந்தார். அந்த டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியணும். சாந்தத்துக்கும் சமாதானத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணும். சமாதான காலத்தில் ராஜாவாக எருசலேமுக்குள் நுழைகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இன்னைக்கு சர்ச்சில்? என்ன சொல்லி கொடுத்தாங்க?
ரட்சிப்புன்னு சொல்லி கொடுத்தாங்களா? எங்கே இருக்குது அது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்களா? சங்கீதம் 118:25 படி சொல்லி கொடுத்தாங்களா? சங்கீதம் 118:25 கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் இருக்கா? இந்த கர்த்தாவே ரட்சியும் அப்படிங்கிறது ஹோவோஷியானா. சொல்லுங்க. ஹோவோஷியானா. ஹோவோஷியானா. சேவ் நவ். ஹோவோஷியானா. சேவ் நவ். அதான் அந்த டென்ஸ் தான், அந்த பதம் தான் கர்த்தரை துதிக்கும் பதமாக மாறியது யூதர்களுக்கு. அல்ல ஹோசன்னா அப்படின்னு மாறியது. இந்த 118:25 உங்கள் திருச்சபையில் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஓசன்னா எங்கேருந்து வந்தது, ஓசன்னா எங்கேருந்து வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஓசன்னா பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஓசியானா மக்கள் வந்து ஓசனா ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு வராங்க. திருப்பி பெத்தனிக்கு போயிடுறாரு. தேவாலயத்தை அவர் சுத்தம் செய்தது அடுத்த நாள் திங்கட்கிழமை. அவர் திங்கட்கிழமை. ஓகே உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன். உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? திங்கட்கிழமை எப்போ ஆரம்பிக்குது உங்களுக்கு? திங்கட்கிழமை எப்போ ஆரம்பிக்கும் உங்களுக்கு? நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிக்குது உங்களுக்கு திங்கட்கிழமை. யூதர்களுக்கு சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே திங்கட்கிழமை தான். யூதர்களுக்கு இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே திங்கட்கிழமை தான். அடுத்த நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சூரிய அஸ்தமனம் ஆகுது திங்கட்கிழமை நைட்டு. அவங்களுக்கு திங்கட்கிழமை நைட்டுனா நம்மளோட சண்டே நைட்டு. அவங்களுக்கு திங்கட்கிழமை நைட்னா நம்முடைய சண்டே நைட். சண்டே நைட் என்ன ஆகுது? அவர் பெத்தானிக்கு திருப்பி போய்ட்றாரு. பெத்தானிக்கு திருப்பி போய்ட்டு அவரோட ஃப்ரெண்டு வீடு. யார் ஃப்ரெண்டு வீடு? யாருமா அவரோட ஃப்ரெண்டு வீடு? லாசரு, மார்த்தாள், மரியாள் இவங்க வீட்டில் போய் தங்கிடுறாரு. ஆனால் பாருங்க, இயேசு ஏன் இப்படி சண்டே அன்னைக்கு இப்படி போனார் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. உலகெங்கும் இருக்கும் யூதர்கள் எருசலேமில் வருஷத்துக்கு 3 வாட்டி கூடணும். வருஷத்துக்கு 3 முறை. ஒன்று பஸ்கா பண்டிகைக்கு கூடணும், 2 பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு கூடணும், 3 கூடார பண்டிகைக்கு கூடணும். மொத்தம் 7 கர்த்தருடைய பண்டிகைகள், 8 கர்த்தருடைய பண்டிகைகள், 2 யூதரோட பண்டிகைகள் இருக்கு. பைபிள் படி பண்டிகைகள் 10 பண்டிகைகள் மட்டுமே. நாம் கொண்டாடுற, இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க கொண்டாடுற கிறிஸ்மஸோ, குட் ஃப்ரைடேவோ, ஈஸ்டரோ, இல்லை வேறு எந்த லெந்து நாட்களோ பைபிளில் கிடையாது. பைபிளில் கொண்டாடப்படுகிற பண்டிகை இவ்வளவுதான். நான் உங்களுக்கு யாராவது இப்போ இங்கே ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட யாராவது லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு பைபிளில் இல்லை. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் இருக்கிற 66 புக்கில் இல்லை. பவுல் வந்து குட் ஃப்ரைடேவை கொண்டாடினார், ஈஸ்டரை கொண்டாடினார்ன்றது இல்லை பைபிளில். பவுல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா ஊழியம் செஞ்சவர் தானம்மா? அதெல்லாம் சொன்னீங்க இருக்கம்மா. அவர் பெந்தகோஸ்தேக்கு போகிறாரு, அவர் பஸ்காவுக்கு போகிறாரு. புதிய ஏற்பாட்லையா பண்ணாங்களா? ஆமாம் பண்ணாரு. பைபிளில் எழுதியிருக்குது, நான் சொல்லலை. பைபிளில் எழுதியிருக்குது. பண்டிகைக்கு நான் போக வேண்டும், பெந்தகோஸ்தேவுக்காக நான் இருக்கணும் அங்கே.
எருசலேமில் இருக்கணும்னு போகிறான், ஓடி போகிறான். நம்ம அந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத யூதர்களுடைய பண்டிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு விட்டுடலாம். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பைபிளில் இருக்கிறதுல அதால் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரியா? அதனால தான் இந்த வாட்டி பாஸ் ஓவர் கேம்ப் வந்து இந்த வாட்டி பஸ்கா பண்டிகை ஏப்ரல் 22 நடக்குது. ஆனால் குட் ஃப்ரைடே ஒரு ரெசரக்ஷன் சண்டே இவங்க எப்போ கொண்டாடுறாங்க? மார்ச் 31 கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பஸ்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. We are supposed to know at least. நம்ம கொண்டாட போகிறோமா பஸ்காவை? மெய்யாகவே இப்போ கொண்டாட போகிறது கிடையாது. ஓகேவா? என்ன கொண்டாட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நமக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கணும். பைபிளில் என்ன பண்டிகைன்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போது யூதர்கள் இந்த பஸ்கா பண்டிகைக்காக உலகெங்கும் இருக்கும் யூதர்கள் எருசலேமுக்கு முந்தின வாரமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அவர் வந்தார் அப்படின்னா, உலகெங்கும் இருக்கும் யூதர்கள் எருசலேமை வந்து அடையும் நாளில் அவர் ராஜாவாக, சமாதான காலத்தில் ராஜா எப்படி வருவாரோ அப்படி எருசலேமின் வாசல்களுக்குள் நுழைகிறார். அப்போ வேறு எவனுமே கழுத வச்சிருந்தவன் வாசலில் ஏறி உட்காந்து வருவானா? வரமாட்டான். இறங்கி நின்று கழுதியை ஓட்டிட்டு வரணும். அவன் ராஜா மட்டுமே நகரத்தின் மதில் போட்ட வாசல்ல ஏறி உட்காந்து வர முடியும். இயேசு போனார். அதனால தான் இதுக்கு வந்து ராஜாவாக இயேசு வந்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முழு எருசலேமோ யார் இது அப்படின்னா எருசலேமில் இருந்தவங்க இல்லை, இவங்களாம் மற்ற யூதர்கள், வந்த யூதர்கள். யார் இவர்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. உலகத்திலிருந்து எல்லா யூதர்களும் வர்றாங்க. வருஷத்துக்கு 3 வாட்டி அவங்க வந்தே ஆகணும். 3 பண்டிகைகள். எல்லா யூதர்களும் வரும் பொழுது அவர்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க. கலிலேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து. புரியுதா ஏன் அவர் சண்டே அன்னைக்கு வந்தாருன்னு? ஹி டிட் நாட், அவர் வந்திருக்கலாமே. அவர் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கலாமா கூடாதா? இப்போ இந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குது. ஒரு பெரிய கும்பல் காஜாமையான்னு கத்துறாங்க. 10 நிமிஷம் போலீஸ் வந்துடும்ல. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் போலீஸ் வந்துடுமா வந்துடாதா? அட்லீஸ்ட் 1 மணி நேரத்தில் வந்துடும் போலீஸு. வந்துடாதா? இதே போல தான் இன்ஃபர்மேஷன் போகுது. யாருக்கு? பிரதான ஆசாரியனுக்கு. ஓடி போய் சொல்கிறான், ஒரு ஆள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணாத கழுத குட்டி மேலே வந்திருக்கிறான் காய்ப்பா அவரே அப்படின்னு. பஸ்கா நடக்க போகுது, முக்கியம். அது விட்டுத்தள்ளு, எவனோ என்னமோ பண்ணி போகிறான் அப்படின்னு விட்டுருப்பான். பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரான். அடுத்த நாள் ஒருத்தன் ஓடி வரான். ஒரு ஆள் இந்த காசுக்காரர்கள் பலகையெல்லாம் கவுத்துட்டு இருக்காரு காய்ஃபா. புறா வைக்கிறவங்க தொட்டிட்டு இருக்காரு காய்ஃபா. யார் அது? நேற்று கழுதையில் வந்தார், அவர் தான். கோபம் வருது காய்ஃபாவுக்கு. சரி வேண்டாம், பஸ்கா பண்டிகை நடக்கட்டும், பண்டிகை முக்கியம். ஒரே அந்த பஸ்கா பண்டிகைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் யூதர்கள் வருவாங்க. 20 லட்சம் யூதர்கள் எருசலேமுக்கு வருவாங்க. அவ்வளவு பெரிய பண்டிகை அவர்களுடையது. சரியா? இப்போ எருசலேமுக்கு அடுத்த நாள் வராரு. திங்கட்கிழமை அன்னைக்கு ஆபீப் மாதம் 10ஆம் தேதி வராரு. உங்களுக்கு பஸ்கா பண்டிகையுடைய முறைமையில் சொல்லி கொடுத்தேன். போன கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தேன்?
10ஆம் நாள், ஆபீப் மாதம் 10ஆம் நாள் ஆடை பிரித்து வைக்க வேண்டும் சொன்னா, தேவ ஆட்டுக்குட்டியானவர் இதுக்கு போய் தேவாலயத்துக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி, என் வீடு ஜெப வீடு என்னப்படும், நீங்களோ கள்ளர் குகையாக்கினீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். என் வீடு அப்படிங்கிறார். என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்னப்படும், என் வீடு ஜெப வீடு என்னப்படும். பெய்த், மை பெய்த், திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என் வீடு அப்படிங்கிறார் இயேசு. இது வர்றதுக்கு முன்னாடி தான் இப்போது மாம்பழம் இருக்குதாம்மா மரத்தில்? ஏமா இல்லை? சீசன் இல்லை அதானே? இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அத்திப்பழ சீசனாக இல்லையான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனாலும் போய் ஒரு அத்தி மரத்தை போய் பார்த்து அதில் இலையை மட்டும் இல்லை, இனிமேல் எவனும் கிட்டக்கு புசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது தெரியுமா தெரியாது? சீசன் இல்லைன்னு தெளிவாக எழுதியிருக்குது சுவிசேஷத்தில். அத்திப்பழ காலம் இல்லாததால் அதில் ஒன்றும் காணாமல்னு எழுதியிருக்கு. இதுக்கு தான் அந்த சாப்டர்ஸ் படிச்சுட்டு வரணும் ஜாஸ்தி. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் சாப்டரில் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. He curses the fig tree and goes. He cleanses the temple. ஒருத்தன் சொல்கிறான், காசுக்காரர்களுடைய பலகையெல்லாம் திருப்பி போட்டு புறா வைக்கிறவர்கள் எல்லாம் போகுதில்ல. புறா விற்கிறவர்கள், ஆடு விற்கிறவர்கள்லாம் திறந்து விட்டார்னா என்ன ஆகும்? வெளிப்பிரகாரம் ஃபுல்லாக ஒரே ஆடாக தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்போ என்ன நடந்தது தெரியுமா? இயேசு வந்திருக்கிறாருன்னு நினச்சிட்டு கேள்விப்பட்டுட்டு குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்துக்கு உள்ளே வர்றாங்க. குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்துக்குள்ளே அனுமதி கிடையாது. எபூசியர்கள் தாவீதால் சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது, அவன் வந்தான்னா குருடரும் சப்பானியும் அவனை மேற்கொள்வார்கள் அப்படின்னு எள்ளி நகையாடினாங்க. அப்படி எவன்டா குருடன் சப்பானி இருக்கான், அந்த குருடன் சப்பானியை எவன் மேற்கொள்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறான். 21 மத்தேயு 21 படிங்க. பாருங்க, ஒரு பெரிய கலவரம் நடக்குது தேவாலயத்தில். ஏன்பா இவ்வளோ கலவரம் நடக்குதுன்னு பார்த்தா வெளியில் பிச்சை கேட்டுட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? என்ன நடக்குது? இயேசு வந்திருக்கிறாரு அப்படின்னா, இயேசு வந்திருக்கிறாரா, எங்களை கூட்டு போங்கன்னு அவங்களும் தேவாலயத்துக்குள்ள வந்துடுறாங்க. அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். குருடரையும் சப்பானிகளையும் அவர் சொஸ்தப்படுத்தினார். ஆனால் அவங்க தேவாலயத்துக்குள்ள வர முடியாது. இப்போ பிரதான ஆசாரியன் காதுக்கு போகுது, குருடரும் சப்பானியும் உள்ள வந்துட்டாங்கப்பா தேவாலயத்துக்குள்ள. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? வாசல் காவலர்கள் இருக்கணும்ல, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்களா இந்த காசுக்காரர் பலகையெல்லாம் தட்டி விட்டார்ல, சில்லறையை பொறுக்கிட்டு இருந்தாங்க. காசு உண்டு சில்லறை கீழே சில்லறையை பொறுக்கிட்டு இருந்தாங்க. அங்கிட்ட இங்கிட்ட ஓடுற ஆடு மாடுகளை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் காயஃபாவுக்கு ஒரு வழி நடக்குது. இந்த ஆள் விட்டா நம்மளை ஏறி மிதிச்சுட்டு ஓடிடுவான், ஒரு வழி பண்ணணும் இந்த ஆளை அப்படின்னு முடிவு பண்ணுறது இங்கே தான் மென்டலி காயஃபாஸ் ப்ரிப்பேர் ஆகிறாரு. ஓகேவா? இது நடக்கிறது எப்போது? டியூஸ்டே நடக்குது, மண்டே நடக்குது, இல்லை டியூஸ்டே இன்னொரு இதுவும் இருக்குது, இன்னொரு இதுவும் இருக்குது. நடக்குதா? டியூஸ்டே அன்றைக்கி வராரு. திருப்பி வந்துட்டு ஐயோ 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 7 வாட்டி ஐயோ சொல்கிறாரு.
என்ன இருக்குது இது மத்திய 24 அதிகாரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருபத்தி 4:13 பாருங்க. 7 ஐயோ பாருங்க. ஒரே மனுஷன் முதல்ல கழுதை குட்டியில் எக்கு தப்பா ஓடுற கழுதை குட்டியில் ஏறி உட்காந்து வந்திருக்கிறான். ஓகேவா? முழு நகரமும் ஓசனான்னு போயிருக்குது. விட்டாங்க, போனா பொறுத்து விட்டாங்க. அடுத்த நாள் காசுக்காரர் பலகை எல்லாத்தையும் கவுத்துடுறாரு. அந்த கலையபுரத்தில் அந்த ஆடெல்லாம் அவுத்து விட்டதில் குருடர் சப்பானியும் உள்ளே வந்துடுறாங்க. எதுக்குள்ளே? தேவாலயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்க தேவாலயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. சொந்தமாக்கிடுறாரு இவர். 3வது அஃபென்ஸா? 4வது அஃபென்ஸ் இப்போ. ஐயோ 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 ஐயோ, மாயக்காரான வேடப்பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ. அதுக்கு அடுத்த நாள் சைலண்ட் டே. காஸ்பல்ஸில் வெட்னஸ்டே என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, இட் வாஸ் கால்ட் அ சைலண்ட் டே. அந்த நாளில் தான் யூத தலைவர்கள் they plot to kill Jesus, தந்திரமாக கொலை செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. பஸ்காவாவது ஒன்றாவது கொலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேலை. எல்லா யூதரும் வந்திருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் யூதர்கள் வந்திருக்கிறாங்க. நம்மளை பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு போகிறார் இருந்தாலும் அவங்களுக்கு ஈகோ அடி வாங்கிருச்சு. பண்டிகையின் போது கொல்லல் ஆகாது அப்படின்னவங்க பண்டிகையாவது ஒன்றாவது முதல்ல கொன்னுட்டு தான் அடுத்த வேலை. புரியுதா உங்களுக்கு? அந்த டிரான்சிஷன் புரியுதா? புரியலையா? பண்டிகை போது கொல்லல் ஆகாது, அப்படி செய்யல் ஆகாது அப்படின்னு இதே யூதர்கள் சொன்னாங்க. யோவானில் வருது எல்லாம். அதுக்கு தான் அந்த யோவானில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கணும் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. பண்டிகையின் போது கொல்லல் ஆகாதுன்னு சொன்னவங்க இவரை கொன்னுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு யூதாஸோட அவங்க வந்து கன்னைவ் பண்ணுறாங்க. they are conniving with Judas Iscariot. சதி ஆலோசனை நடக்குது. வியாழக்கிழமை பஸ்காவை ஆசரிக்கிறார் இயேசு. பாஸ்ஓவர் சீடர் அது வந்து போன கிளாஸில் தெளிவாக சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு முந்தின கேம்ப்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, பாஸ்ஓவர் சீடர் ஹேப்பன்ஸ் ஆன் தேர்ஸ்டே. இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவுறது வியாழக்கிழமை அன்னைக்கு. அன்பின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு. மேண்டேட், எது சரியோ இல்லையோ ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது என்ற மேண்டட்டரியாக கொடுத்தது. அதனால தான் அதுக்கு மாண்டி தேர்ஸ்டே. மாண்டி அப்படின்னா மேண்டட்டரிலேருந்து வந்த, மாண்டிலேருந்து தான் மேண்டட்டரி வந்தது. மாண்டின்றது வந்து லத்தீன் சொல். மாண்டிலேருந்து மேண்டட்டரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தேர்ஸ்டே போது அவர் கொடுத்த சர்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அவர் டியூஸ்டே அன்னைக்கு ஒலிவெட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. அது மத்திய 24 வருது, படித்து பாருங்கள். கடைசி கால அடையாளங்கள்லாம் கொடுப்பார். அதில் 3ஆம் வசனத்தில் படிங்க. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இது வந்து கடைசி கால அடையாளங்கள், முழுக்க கடைசி கால அடையாளங்கள் பற்றி வரும். இதுக்கு வந்து தனியாக புக் ஆஃப் ரெவலேஷன் கேம்ப் மறுபடியும் ஒன்றாலும் வைக்கலாம். ஏன்னா புதுசாக அட்டன் பண்ணுறவங்க இருக்கீங்க. இது வந்து புக் ஆஃப் ரெவலேஷனில் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். இப்போ மாண்டி தேர்ஸ்டேயில் வந்து அவர் பண்ணது வந்து, அவர் செஞ்ச அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது மாண்டி தேர்ஸ்டே அன்னைக்கு.
அது யோவானில் வருது. யோவான் சுவிசேஷத்தில் அன்பின் பிரமாணம், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறது. இந்த தேர்ஸ்டே போது தான், தேர்ஸ்டே பாஸ் ஓவர் சீடர் முடிஞ்சிடுது. அது நம்ம பொறுத்த வரைக்கும் வெட்னஸ்டே நைட் அது. ஓகேவா? பாஸ் ஓவர் சீடர் முடியுது. முடிச்சுட்டு தேர்ஸ்டே போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இயேசுவை. காட்டி கொடுத்துட்றான். யூதாஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யூதாஸ் ஏன் காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ரோமர்கள் சிலுவையில் அறையணும்னா அவன் கூடவே இருந்தவன் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ தான் பண்ண முடியும். ரோமர்கள் சிலுவையில் அறையணும்னா கூட்டாளியே கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். இதெல்லாம் சீஷர்களில் ஒருத்தரையே காட்டி கொடுக்குறான். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரோமன் இவனை பற்றி புகார் கொடுத்தது யார்? பிரதான ஆசாரியன். அவங்களே சாவடிச்சுக்க சொல்லு. இவங்களை பற்றி புகார் கொடுத்தது யார்? அவனோட கூட்டாளியே தான் புகார் கொடுத்தது. அப்படியா? அப்போ ரோமருக்குள்ளே வருவா, வா 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 அப்படின்னு. ஃப்ரைடே பாஸ்ஓவர் சீடர் நடக்குது. தேர்ஸ்டே நைட் பாஸ்ஓவர் சீடர் நடக்குது. இயேசு தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவுகிறார். புதிய உடன்படிக்கையாக தன்னுடைய ரத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறார். கப் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை துதிப்பேன்னு வரும் பாருங்கள். அது வந்து பாஸ்ஓவர் சீடரில் வர ஒன் ஆஃப் த வைன் கப்ஸ். கெத்செமனேயில் போய் அவர் கொட்டப்பட வேண்டிய வைனை வந்து அவர் குடிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் செய்யும் அப்படின்றது கெத்செமனேயில். அரெஸ்ட் ஆகிறார் நைட்டில். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ட்ரையலு. 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். 3 மணிக்கு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். சன்டவுன், சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே அவரை அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் வாங்கி அவரும் நிக்கோதேமுவும் சேர்ந்து இயேசுவினுடைய உடலை கல்லறையில் வைக்கிறார்கள். அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பை குறித்து ஒரு கிளாஸ் நேத்திக்கு லைவ் எடுத்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். அதுலேயும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். அதில் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பிட்டிருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத நேத்திக்கு லைவ் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே. சனிக்கிழமை இயேசுவினுடைய பூத உடல் ஓய்வு நாளான சனிக்கிழமை அன்று இயேசுனுடைய பூத உடல் என்ன பண்ணுது? ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. டூம்பில் ரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் அவர் பாதாளத்தில் இறங்கி போதனை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம இது விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோமா? விசுவாச பிரமாணம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். விசுவாச பிரமாணம் கன்ஃபர்மேஷனுக்காக மனப்பாடம் பண்ணால் இப்படி தான். விசுவாச பிரமாணம் கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா இப்படி தான். அதில் இருக்குது, அவர் பாதாளத்தில் இறங்கினார் அப்படின்னு இருக்குது. விசுவாச பிரமாணத்தில் இருக்கா இல்லையாப்பா? பாதாளத்தில் இறங்கி என்ன பண்ணார்? 3ஆம் நாள் உயிர் தேர்ந்தார் அப்படின்னு 1 பேதுரு 3:19 படிங்க. சொன்னாரா? யாருக்கு? நோவா காலத்தில் இருந்த ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷம் சொன்னார். சரி, காவல் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்கிறார். ஸோ பாதாளத்துக்கு இறங்குறார் இயேசு. ஓகே. Jesus' body remained in the tomb till Aviv 16 sun up. அபிப் மாதம் 16ஆம் தேதி சூரிய உதயம் வரை இயேசுவினுடைய பூத உடல் எங்கே இருக்கு? கல்லறையில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய சரீரம், அழிவுக்கு ஏதுவான சரீரம், அழியாமையை தரித்து கொண்டது. அழிவுக்கு ஏதுவான சரீரமா இயேசுனுடைய சரீரம்? ஆமாம், அது அழியாமையை தரித்து கொண்டதால எந்த ஒரு பூட்டுனாலையும், எந்த ஒரு கல்லுனாலையும், எந்த ஒரு
கதவுனாலே அவரை ஸ்டாப் பண்ண முடியல. He could walk inside locked doors. யோவான் 20:19 வாங்க படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய நாள் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஷலோம் அலைக்கும் அப்படின்றார் இயேசு. ஷலோம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம்ன்றது ஷலோம் அலைக்கும். மரமேயத்துலேயும் எபிரேயிலையும் உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறது எப்படி? ஷலோம் அலைக்கும். இயேசு உயிர் தெழுந்ததை பார்க்கறதுக்கு போகிறாங்க. யார் இந்த கல்லை புரட்டி போடுவார் அப்படின்ற ஒரு தேவதூதன் வந்து புரட்டி போடுறதா மத்தேயுல வரும். மத்தேயுல ஒரு தேவதூதன் வந்து புரட்டி போடுறதா வரும். ஆனால் இயேசு உள்ளே இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய கல் அவரை தடை செய்யலை. உங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? நீங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. தேனில்லும் மதுரம் மாமே, தேனில்லும் மதுரம் மாமே, இயேசு தேனிலும் மதுரமாமே, ருசித்து பார் அவர் நல்லவர், ருசித்து பார் அவர் நல்லவர். He is my everything, He is my Lord, He is my everything, oh great and small. He gave His life for me, made everything new. He is my everything. How about you? For honey in the Lord, sweet honey in the rock, for He tastes like honey in the rock. Oh, taste and see that the Lord is good, for He tastes like honey in the rock. சரி, இந்த அதிகாரங்களை படிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அதிகாரங்களை படிச்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% சுவிசேஷத்தை முடிச்சிடுறீங்க. இப்போ கடைசி வாரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க சுவிசேஷம் எழுந்தவங்க பாருங்கள். 40% சுவிசேஷம் இயேசுவினுடைய கடைசி வாரத்தை குறித்து இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா? எல்லாம் இன்றைக்கி ஓசனா சண்டைக்கு போய் குருத்தொலையை பிடிச்சிட்டு ஓசனான்னு சொன்னீங்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? 40% ஆஃப் காஸ்பல் இஸ் அபவுட் த லாஸ்ட் வீக். த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பர்த்திமேயஸ் சுகம் பெற்றது ஃபர்ஸ்ட் மிராக்கிள். செகண்ட் மிராக்கிள் குருடரும் சப்பானியும் தேவாலயத்திற்கு உள்ளே அவர் சுகம் கொடுத்தது, செகண்ட் மிராக்கிள். தேர்ட் மிராக்கிள் அத்திமரம் பட்டு போனது. எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பெத்ஃபகே, அத்தியின் வீடுலேயே அத்தி இல்லை. பெத்ஃபகே சொன்ன இல்லையா, அத்தியின் வீடு. அத்தியின் வீட்டில் இருந்த அத்தி மரத்துலேயே அத்தி இல்லை. நம்ம அப்படி தான் இருக்கோம். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இல்லாமல் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் கிறிஸ்துவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவே இல்லாமல் சுற்றிட்டு, இயேசுவே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம்னு சொல்லவே மாட்டேன். அபிஷேகம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். கிறிஸ்து அவன் அபிஷேகப்பட்டவன் அப்படின்றது தான் கிறிஸ்தவன். சரியா? இயேசு எதற்காக ஒரு அத்திமரத்தை மற்ற எல்லா இடத்தையும் விட பெத்வகையில் போய் எதுக்கு அத்திமரத்தை சபிச்சார்? ஏன்னா பெத்வகைனா அத்தியின் வீடுன்னு அர்த்தம். முடிக்கலாமா? ஜெபம் முடிக்கலாமா? யார் ஜெபம் பண்ணுறீங்க? வார்த்தைகளை எங்களுக்கு கர்த்தாப்பா, இதுக்காக நன்றியாண்டவரை நீர் கர்த்தாப்பா, எங்களோடு இருந்து கர்த்தாப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காரணம் ஆண்டவரை கர்த்தாப்பா, இன்னைக்கு கர்த்தாப்பா வார்த்தையை தந்ததுக்காக நன்றியாண்டவரை ஜாலியாக நாங்கள் நடக்க உதவி செய்யறவரே. அப்பா, நீர் உண்மையான தெய்வம்ன்றது கர்த்தாப்பா, அனைவரும் கர்த்தாப்பா நம்மளே நீதி கர்த்தாப்பா எல்லா கணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பார்க்கிறவங்க. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.